தாய்லாந்து மன்னர் மகா வஜிராலோங்கோர்ன் ராமா எக்ஸ் முடிசூடல் விழாவில் திருவெம்பாவை பாராயணம் ஒரு பழமையான மரபாக தொடர்ந்து நடைபெறுகிறது. சோழர் காலத்தில் தமிழர்கள், குறிப்பாக சிவபிராமணர்கள், தாய்லாந்தில் சிவன் கோவில்களில் பூஜைகள் நடத்தியதால் திருவெம்பாவை அங்கு பரவியது. திரையெம்பாவை என அழைக்கப்படும் இந்த பாரம்பரிய விழா அயுத்தயா மற்றும் சுகோதை அரசுகளின் காலங்களில் அரச பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. இதில் புனித நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து நீர் சேகரித்து புத்த கோவில்களில் புனித நீராக மாற்றப்படும். பிறகு மன்னனுக்கு பரிசுத்த நீராபிஷேகம் செய்து அபிஷேக நிகழ்வு நடத்தப்படுகிறது. அதன் பின்பு மன்னர் ராஜசிம்மாசனத்தில் அமர சிவபிராமணர் முதல் திரையெம்பாவை பாடலை உச்சரித்து அரச கிரீடம் வழங்குவார். மேலும் 7.3 கிலோகிராம் தங்க கிரீடம் அணிவித்தல், வெற்றி வாழ் வழங்கல் போன்ற வைபவங்களும் நடைபெறும். இது தமிழர் பண்பாட்டு தாக்கம் தாய்லாந்து அரச மரபில் தொடர்வதைக் கண்டு நாம் அனைவரும் பெருமை கொள்ளலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.